இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு, எல்லாமே சமைச்சு தரேன். எனக்கு எதுக்கு? நான் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு சொல்லுவேன், நீங்கள் அது இல்லை இது இல்லைன்னு கடைசியில் உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் வைக்க போகிறீங்க. அதுக்கு நீங்களே வச்சிடலாமே. அப்படிலாம் இல்லை, நீ என்ன வேணுமோ கேளு, எல்லாமே சமைச்சு தரேன். அப்படின்றீங்க? சரி, எனக்கு பெருசாலாம் வேணாம். சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் போதும். சப்பாத்தி ஓகே, ஆனால் பன்னீர் இருக்காதுல்ல? தெரியுமே தெரியுமே. சரி, அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். எனக்கு ஒரு முட்டை தோசையும் கொஞ்சோண்டு தேங்காய் சட்னியும் வைங்க. முட்டை ஓகே, ஆனால் தேங்காய் இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நான் சுட சுட சாம்பார் சாதம் சமைக்கலான்னு நினச்சேன், சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதமா? இதுக்கு நீங்கள் முதையே அதை பண்ணிட்டு போயிருக்கலாமே. அப்போ சரி, நான் சாம்பார் சாதமே போய் சமைக்கிறேன். தேவையில்லாமல் எனக்கு ஆசையை காமிச்சு அநியாயம் பண்ணுறீங்கம்மா. அம்மா, காலையில் என்ன சாப்பாடு? எந்திரிச்சிட்டியா? சாம்பார் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னல, அதான் உனக்காக சுட சுட நெய் ரோஸ்ட்டும் சாம்பாரும் பண்ணியிருக்கேன். சாம்பாரும் நெய் ரோஸ்ட்டுமா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். அம்மா, மத்தியானம் என்ன சாப்பாடு? அது எதுவும் இல்லைடா, காலையில் சாம்பார் கொஞ்சம் செஞ்சோம்ல, அதை வச்சு சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். சூடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதமா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், சாப்பிடலாம். அம்மா, நைட் என்னது? பரோட்டாவா? அது காலையிலையும் மத்தியானமும் சாம்பார் கொஞ்சம் இருக்கா, அதை வச்சு சாம்பார் இட்லி பண்ணியிருக்கேன்டா. சூப்பராக இருக்கும், நிறையா நெய்யெல்லாம் இருக்கும். சாம்பார் இட்லியா? இன்னைக்கு நைட்டே ஒரு வழியாக சாம்பார்லாம் காலி பண்ணிட வேண்டியதான். அப்போ தான் நாளைக்கு சாம்பார்னு வந்து நிற்க மாட்டீங்க. அம்மா, இன்னைக்கு காலையில் என்ன வெரைட்டி? அட, இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சிட்ட, போய் குளிச்சுட்டு வா, கட்லெட் செஞ்சுருக்கேன். கட்லெட்லாம் சமைப்பீங்களா? அட அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நேற்று சாம்பார் செஞ்சோம்ல, கூடவே உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தேன், அதுவும் கொஞ்சம் மிச்சமாக போயிடுச்சு. அதை வச்சு தான் கட்லெட் செஞ்சுருக்கேன். போய் குளிச்சுட்டு வா, சூப்பராக இருக்கும். ஆக மொத்தத்தில் புதுசாக எதுவும் சமைக்கிற ஐடியாவே இல்லைல்ல? நேரம் பார்த்து செம்மையாக பசிக்குதே, என்ன பண்ணுறது? ஐடியா ஷிட், எதுவும் இல்லை. A few moments later. ஷிட், திரும்பவும் எதுவும் இல்லை. A few moments later. ஏய், எதுக்குடா ஃப்ரிட்ஜை சும்மா திறக்கிற? சும்மா இருக்குமா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆகா, எதுக்கு தான் ஃப்ரிட்ஜை திறக்க வேணான்னு சொன்னீங்களா? ஆகா, தொட்டாலே மணக்குதே. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. என்னம்மா ஐஸ்கிரீம் டப்பா உள்ள கருவேப்பிலை கொத்தமல்லி தலை இருக்கு? பின்ன ஐஸ்கிரீமா இருக்கும்? இதுக்கு தான் ஃப்ரிட்ஜை திறக்க வேணாம் நீங்களா?